மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். உலகம் துறந்து மண்ணுலகம் முறிந்து உலகம் துறந்து மண்ணுலகம் முறிந்து நம்மை தாமே வெறுத்து அவர் நம்மை மீட்க வந்தார். நம்மை தாமே வெறுத்து அவர் நம்மை மீட்க வந்தார். மகிழ்ந்து களி கூறுங்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். மரியா அவரே ஜீவன் தந்திடவே. மரியா அவரே ஜீவன் தந்திடவே. நித்திய வாழ்வு நமக்களிக்க இயேசுராஜன் பிறந்தார். நித்திய வாழ்வு நமக்களிக்க இயேசுராஜன் பிறந்தார். மகிழ்ந்து களி கூறுங்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். வாழ்ந்து காட்டிய வழியை மகிழ்ந்து பின்பற்றி. வாழ்ந்து காட்டிய வழியை மகிழ்ந்து பின்பற்றி. வேறு பலரை அவர் மந்தையில் இணைந்து பலனடைவோம். வேறு பலரை அவர் மந்தையில் இணைந்து பலனடைவோம். மகிழ்ந்து களி கூறுங்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். பிறந்த என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். பிறந்த என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாளிதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாளிதுவே. ஈசாயின் அடிமரத்தில் குளிர் தோன்றிற்றே, வேறு நின்று கிளையொன்று எழுப்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. அதிசயமானவரே, அரசரே கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, அரசரே கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாளிதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாளிதுவே. நீதிபதி ஏழைகளை நியாயம் தீர்த்து
என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். இரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, இரட்சணிய நாளிதுவே. 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 இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கி கொண்டிருந்த நேரம் அது. தேவனுக்கும் மனுகுலத்துக்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்தது. தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத்தூரில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் மரியாள் வீட்டில் இருக்கையில் தேவதூதன் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதியானாள் என்று யோசேப்பு அறிந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். மேய்ப்பர்கள் பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவராய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே, இந்த பண்டிகை நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே
அந்த 10வது வசனத்தை அந்த மத்திய பகுதியை வாசிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. எல்லா மக்களுக்கும் அதாவது சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி. என்ன செய்தி அப்படின்னு தொடர்ந்து பார்க்கும்போது, இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு என்ன நல்ல செய்தி? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி. 25 வாசிக்கிறோம், ஆறுதலை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி. ஆகவே இந்த நல்ல செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி அப்படின்ட்டு நாம் தொடர்ந்து தான் வாசிக்கிறோம். அதாவது இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். எதில் இருந்து ரட்சிப்பு? எதுக்காக இரட்சகர்? எதில் இருந்து ரட்சிப்பு என்று சொன்னால், அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போது இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். எதுக்காக இரட்சகர்? எதில் இருந்து ரட்சிப்புனா, பாவத்தில் இருந்து, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து விடுவிக்கும்படியான ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி, நல்ல செய்தி, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி, ஆறுதலை கொடுக்கும்படி ஒரு நல்ல செய்தி. அது இரட்சகர் பாவத்தில் இருந்து உங்களை ரட்சிக்கும்படியாக, பாவங்கிற அடிமத்தனத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்பு உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஒரு ஆறுதலையும் அது உண்டாக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பண்டிகை நாளிலே புத்தம் புதிய ஆடைகளை அணிவது மாத்திரமல்ல, பண்டிகை கொண்டாடுவது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவங்கள், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற தவறான காரியங்கள் இந்த நாட்களிலே இருக்குமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவராய் இயேசுவே, எனக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி, என்னை மீட்கும்படி, என்னை ரட்சிக்கும்படியான இரட்சகராய நீர் எனக்கு பிறந்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்லி பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்க எல்லா அடிமைத்தனங்களையும் அவர் மாற்றுவார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுப்பார். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் கொண்டாட்டம். அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பூமியிலே ரட்சிப்புங்கிற சந்தோஷத்தை விட வேறு எந்த சந்தோஷத்தும் நமக்கு கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமானால் நிச்சயமாகவே இந்த உலகம் கொடுக்காத ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும், சமாதானம் இருக்கும். அது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மாத்திரமே கொடுக்க முடியும். அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை மீட்கும்படியான ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, நிச்சயமாகவே உங்களை மீட்டு கொள்ளுவார். உங்களால் வெளியே வர முடியாது, உங்களால் விடுவிக்கப்பட முடியாத காரியத்திலிருந்து அவர் உங்களை மீட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆறுதலை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட போவதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி, ஆறுதலை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி, பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து மீட்கப்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.